விடுதலை முழக்கம் இலவசம் உள்ள போல இருக்குங்கப்பா. ட்ரை பண்ண வாங்க. ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், அவரே சாட்சி. ஈன சிலுவையில் அறையப்பட்டார், சரித்திரம் அதற்கு சாட்சி. இயேசு தேவன் பூமியில் பிறந்தார், வருஷமே அதற்கு சாட்சி. ஈன சிலுவையில் அறையப்பட்டார், சரித்திரம் அதற்கு சாட்சி. மரித்த இயேசு உயிருடன் எழுந்தார், நாங்கள் எல்லாம் சாட்சி. மரித்த இயேசு உயிருடன் எழுந்தார், நாங்கள் எல்லாம் சாட்சி. மன்னர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கெல்லாம் மீட்சி. மன்னர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கெல்லாம் மீட்சி. இயேசுவை மரணத்தை ஜெயித்தவர், இகமதில் உயிர்த்து எழுந்தவர். இயேசுவை மரணத்தை ஜெயித்தவர், இகமதில் உயிர்த்து எழுந்தவர். இயேசு தேவன் பூமியில் பிறந்தார், வருஷமே அதற்கு சாட்சி. ஈன சிலுவையில் அறையப்பட்டார், சரித்திரம் அதற்கு சாட்சி. மரித்த இயேசு கல்லறை இன்னும் மூடி கிடக்கவில்லை. மரணம் பிறப்பு நாட்களில் நாங்கள் கல்லறை போவதும் இல்லை. மரித்த இயேசு கல்லறை இன்றும் மூடி கிடக்கவில்லை. மரணம் பிறப்பு நாட்களில் நாங்கள் கல்லறை போவதும் இல்லை. மரித்த நாளை நல்ல நாள் என நாங்கள் சொல்கின்றோம். மரித்த நாளை நல்ல நாள் என நாங்கள் சொல்கின்றோம். மறந்து போயும் கருப்பு பேட்ச் அணியாது செல்கின்றோம். மறந்து போயும் கருப்பு பேட்ச் அணியாது செல்கின்றோம். இயேசுவே மரணத்தை ஜெயித்தவர், இகமதில் உயிர்த்து எழுந்தவர். இயேசுவே மரணத்தை ஜெயித்தவர், இகமதில் உயிர்த்து எழுந்தவர். 52 உயிர்த்த நாட்களில் நாங்கள் கூடுகின்றோம். அகில உலகமும் அன்றைக்கு தானே விடுமுறை காணுகின்றோம். 52 உயிர்த்த நாட்களில் நாங்கள் கூடுகின்றோம். அகில உலகமும் அன்றைக்கு தானே விடுமுறை காணுகின்றோம். மரித்த இயேசு மண்ணுக்குள் இருந்தால் சிலைகள் வைத்திருப்போம். மரித்த இயேசு மண்ணுக்குள் இருந்தால் சிலைகள் வைத்திருப்போம். மரித்து எவரும் உயிர்த்து இருந்தால் அவரையே தேவன் என்போம். மரித்து எவரும் உயிர்த்து இருந்தால் அவரையே தேவன் என்போம்.
இயேசுவே மரணத்தை ஜெயித்தவர், இகமதில் உயிர்த்து எழுந்தவர். இயேசுவே மரணத்தை ஜெயித்தவர், இகமதில் உயிர்த்து எழுந்தவர். இயேசு தேவன் பூமியில் பிறந்தார், வருஷமே அதற்கு சாட்சி. ஈன சிலுவையில் அறையப்பட்டார், சரித்திரம் அதற்கு சாட்சி. இயேசு தேவன் பூமியில் பிறந்தார், வருஷமே அதற்கு சாட்சி. ஈன சிலுவையில் அறையப்பட்டார், சரித்திரம் அதற்கு சாட்சி. அவருடைய அன்பு இல்லாமல் நான் கைவிடப்பட்ட நிலைமையில் நான் பிறந்து வாழ்ந்தேன். என்னுடைய தாத்தா பாட்டி தான் எங்களை வளர்த்தாங்க. நான் பெற்றோருடைய அரவணைப்பு இல்லாமல் இருந்ததால் எனக்கு என்னுடைய இஷ்டம் போல என்னுடைய வாழ்க்கை இருந்தது. நான் நாடகம், டிராமா இப்படிப்பட்ட காரியங்களிலே நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டு நான் அப்படியே அதிலே வாழ ஆரம்பித்தேன். சின்ன வயசுல 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது தெருக்கூத்து கிராமத்தில் போடுவாங்க. அந்த தெருக்கூத்தில் நான் போய் நடித்து இரவு முழுதும் தெருக்கூத்தில் நான் ட்ராமா பண்ணுவேன். அப்படியே எனக்கு இருந்ததால சினிமாவுடைய தாக்கம் என்னை தாக்குச்சு. சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணும், நடிக்கணும் அப்படின்றது போல ஒரு எண்ணங்கள் அதிகமாகிடுச்சு எனக்கு. அப்போ நான் அப்படியே இருந்துட்டு நான் 10th முடிச்சுட்டு சென்னைக்கு நான் எப்படியாச்சும் வந்துடணும்னு சொல்லிட்டு நான் சினிமாக்காக ட்ரை பண்ணி அதுக்காக நான் படித்து பாஸ் பண்ணேன். அப்படியே இருக்கும்போது என்னுடைய குடும்ப சூழ்நிலை என்னை அந்த தொழிலுக்கு போக முடியாமல் அப்படியே எனக்கு ரொம்ப ஒரு அழுத்தமாக இருந்தது. குடும்ப காரியங்கள், எனக்கு கீழே தம்பி தங்கைகளாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ரொம்ப அவங்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கும்போது என்னால் மேற்கொண்டு அப்படிப்பட்ட காரியங்களை நான் போக முடியல. அப்படி இருந்து முயற்சி பண்ணி பொதிகை டிவியில் ஒரு 13 எபிசோடு ராமானுஜன் ஒரு சீரியல் நடித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே சினிமா ட்ரை பண்ணும்போது பருத்தி வீரன் அமீர்ன்ற ஒரு டைரக்டர் கிட்ட போய் அசிஸ்டண்டா நானும் என்னுடைய தம்பி 2 பேரும் ஒரு ஆள் போனோம். அப்போ ஒரு படம் பண்றவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாரு. அப்படி நாங்கள் போயிட்டு நான் சினிமா ஃபீல்டில் போகணும்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு நாள் திடீர்னு உடம்புல ஒரு விதமான மாற்றம் உருவாச்சு. அது என்னன்னா அலர்ஜி ப்ராப்ளம். எப்போ பார்த்தாலும் ஒரு அலர்ஜி மாதிரி, எதை சாப்பிட்டாலும் ஒரு அலர்ஜி ப்ராப்ளம். அதே போல் மூச்சு விடுறது ஒரு சிரமமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், மருத்துவமனைக்கு போனேன். போகும்போது ஹாஸ்பிட்டல் செக் பண்ணும்போது எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு ஆஸ்துமா தாக்கியிருக்கு, ஆஸ்துமா வியாதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆஸ்துமாவில் எங்கள் ஆயா ஏற்கனவே செத்து போயிட்டாங்க, ஆஸ்துமா வியாதி வந்துதான். அதனால நானும் அப்படி செத்து போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு பயமும் ஏக்கமும் கவலையும் என்னை ரொம்ப வாட்டுச்சு. அந்த நிலைமையில இருக்கும்போது ஒரு நாள் இப்படிப்பட்ட கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் நானும் உங்களை போல நீங்க எப்படி வேடிக்கை பார்க்குறீங்களோ அதே போல நானும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இருந்தேன். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் தெய்வம், அவர்தான் தெய்வம், அவர் மூலியமாக வியாதிக்கு தீர்வு உண்டு, வியாதி நீங்கும், சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு செய்தி நான் கேட்டேன். அப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். அவர் மூலியமா தான் பரலோகம் கிடைக்கும், அவர் தான் நமக்காக மரித்தார், அவர் தான் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் மூலியமா தான் பரலோகம் கிடைக்கும்ன்ற ஒரு நிச்சயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கிட்டேன். ஏற்றுக்கொண்டு வரும்போது ஒரு பெரிய அதிசயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஆஸ்துமா வியாதி என்னை விட்டு பரிபூர்ணமா நீங்கி போனது. எனக்கு அந்த அலர்ஜி ப்ராப்ளம் உடம்புல இருந்து நீங்கி போச்சு. அப்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. அப்ப நான் இந்த ஆண்டவரை தேட ஆரம்பிச்சேன். இந்த ஆண்டவர் மூலமா எனக்கு வியாதி நீங்கிச்சு, என்னுடைய பிரச்சனைகள்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு, எனக்கு வாழ்க்கை கிடைச்சது. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை தேவன் அருமையா ஏற்படுத்தி கொடுத்தாரு. இன்னைக்கு இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இதோ உங்க முன்னாடி நான் சாட்சியா சொல்றேன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய காரியம். இப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில உங்கள் உள்ளத்தில ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார், உங்களுக்கு நித்திய ஜீவனை பரலோகத்தை கொடுப்பார். இன்னும் நிறைய காரியங்கள் அவர் மூலியமா பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இப்படிப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என்னுடைய சாட்சி மூலமாக நான் சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி. இந்த நெடும்புரை கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, சிறியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, அக்காமார்களே, உங்கள் யாவருக்கும் இந்த பகுதியிலே இன்றைய தினம் இப்பொழுது விசேஷித்தமான ஒரு நற்செய்தி உங்களுக்கு இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். வீட்டிலே அமர்ந்து கொண்டு செவிகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் சொல்வதற்காக உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறோம். நீங்கள் வெளியிலே வந்து கேட்காவிட்டாலும் உங்கள் செவிகள் இந்த குரலுக்கு செவி சாய்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் சொல்லுகின்ற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே
யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு காரியம் உண்டு, அதுதான் மரணம். இந்த மரணத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது. இந்த மரணத்துக்கு யாராலும் இதுவரை மருத்துவமோ எதுவுமோ யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எத்தனையோ பெரியவர்கள், தலைவர்கள், அரசர்கள், ராஜாக்கள் அத்தனை பேரும் மரித்து போனார்கள். ஏன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர்கள் அத்தனை பேரும், காமராஜர் முதற்கொண்டு, கர்ம வீரர் காமராஜர் முதற்கொண்டு, புரட்சி தலைவர் முதற்கொண்டு, புரட்சி தலைவி முதற்கொண்டு, கலைஞர் முதற்கொண்டு அத்தனை பேரும் மரித்ததுதான். உலகம் முழுவதும் எத்தனையோ பெரிய தலைவர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள், ராஜாக்களை கேள்விப்பட்டீர்கள். அத்தனை பேரும் மரித்து மண்ணோடு போனதுதான். இன்று வரை அவர்கள் யாரும் உயிர்க்கவும் இல்லை, வெளியே வரவும் இல்லை, அடக்கம் பண்ணப்பட்டதுதான். ஆனால் 2025 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்தார், மரித்தார், சொன்னபடியே பிறந்தார், சொன்னபடியே மரித்தார், சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் உயிர் தெழுந்ததை நாங்கள் விசுவாசித்தோம். விசுவாசித்தது மட்டுமல்லாமல் நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிற நாங்கள் அத்தனை பேரும் பெரிய விடுதலை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அவர் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்ப்பதற்காக இந்த லோகத்திலே வந்தார். சாபங்களை சுமந்து தீர்ப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தார். சொன்ன எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார். வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தார். தீராத வியாதி இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். நான் விசுவாசித்தேன். அந்த விசுவாசத்தின் மூலமா எனக்கு பெரிய விடுதலை கிடைத்தது. ஆகையினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே, சிறியோர்களே, தாய்மார்களே, இந்த குரலை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்து உயிர் தெழுந்த, உயிரோடு ஜீவனோடு இருக்கின்ற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால் உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும். எத்தனையோ பேர்கள் வீட்டிலிருந்து இங்கே அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், ஐயோ எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லையே, ஐயோ எனக்கு பெரிய கடன் பிரச்சனை இருக்கிறது, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கவில்லையே, எனக்கு இந்த பில்லி சூனிய கட்டுகள் இருக்கிறது, இந்த பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கவில்லையே, தீராத வியாதி இருந்து கொண்டிருக்கிறது என்று உள்ளத்துக்குள்ளே நீங்கள் ஏங்குவீர்களே, ஆனால் இங்கே நீங்கள் வரும்படி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இலவசமாக, கடன் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இலவசமாக, தீராத வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இலவசமாக. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள், விசுவாசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாய் அமையும். இந்த லோகத்தில் நீங்கள் இருக்கிறவரை எந்த ஒரு வியாதி இல்லாமலும், கடன் பிரச்சனை இல்லாமலும், தீராத வியாதி இல்லாமலும், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் நீங்கள் வாழலாம். நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே, இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இங்கே வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே, சிறியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, தங்கச்சிமார்களே, வயோதிகர்களே, உங்கள் யாருக்காவது ஜெபிக்க வேண்டும், இந்த இயேசு கிறிஸ்துவை எனக்கு வேண்டும், எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும் என்று உங்கள் மனதிலே இருக்குமேயானால் இங்கே வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம், விடுதலையை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் உங்கள் வியாதியிலிருந்து, உங்கள் தரித்திரத்திலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, தீராத வியாதியிலிருந்து, பில்லி சூனிய கட்டுகளில் இருந்து, படுத்த படுக்கையாகவே நீங்கள் இருப்பீர்களானால் வியாதியினாலே இங்கே வாருங்கள். உங்களுக்கு விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம்.
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே, சிறியோர்களே, தாய்மார்களே, வாருங்கள், வந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்ய இங்கே விளைந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் யாவரும் இங்கே வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாருங்கள், வந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியே வந்து இங்கே வாருங்கள். இங்கே பேசிக் கொண்டிருக்கிற இந்த இடத்திலே வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கோ வெளியூரில் இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ வரவில்லை. இங்கே பக்கத்தில் இருக்கிற வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே ஜெபிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய விடுதலை இங்கே தேவன் இயேசு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தால் இப்பொழுது கிடைக்க போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இருங்கள். உங்கள் விசுவாசம் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். கர்த்தர் நல்லவர். உங்களுக்காக ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் யாராவது இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற பெரியோர்களே, சிறியோர்களே, சகோதர சகோதரிமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, தங்கைமார்களே, உங்களுக்காக ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். வாருங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள், சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், தரித்திரத்திலிருந்து விடுதலை பெறுங்கள், வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இலவசமாய் எல்லாம் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். உங்களுக்கு பெரிய விடுதலை கொண்டு வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். உள்ள இருக்காரா? இன்னொருத்தர் யாரு? ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு ஒரு இதுவா இருந்தது. அதனால இப்போ என்னது அதுதான் என்ன இல்லையா? அந்த ஒரு 2007 அது இது நம்ம இது ஒரு மாதிரி இப்ப எப்படி இருக்கு? இப்போ அந்த இது அப்படியே தான் இருக்கு. நம்மளா கொஞ்சம் இது பண்ணி போறதுனால கொஞ்சம் இப்போ நாங்க இயேசு கிறிஸ்துவால உங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு வந்திருக்கிறோம். நீங்க இயேசு கிறிஸ்துவ நம்புனீங்கன்னா உங்களுக்கு இப்பவே உங்களுக்கு சுகம் கிடைக்கும். நம்புறீங்களா? நம்புறேன் நிச்சயமா. சரி, இயேசுவை நோக்கி பாருங்க. கண்ணை மூடுங்க. மகா பரிசுமுள்ள பரமபிதாவே, இந்த மகனை உங்களுடைய பாதங்களில் வைக்கிறோம். கர்த்தாவே, எங்களை நீர் இதற்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. வானத்திலிருந்து உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், எங்கள் மூலமா இறங்கட்டும். இவருக்கு பரிபூர்ண விடுதலை கிடைக்கட்டும். இன்றைக்கு நாங்கள் வந்து ஜெபித்ததினால இவருக்கு இப்பொழுதே விடுதலை கிடைத்தது என்று நாங்கள் கேள்விப்பட கிருபைதாராக. நீர் பெரியவர் கர்த்தாவே, உம்மால் அல்லாமல் ஒன்றுமில்லை தேவனே. இப்பொழுது நடக்க போறதுக்காய் எங்களுடைய ஜெபம் வீணாய் போகவில்லை ஆண்டவரே. அப்படியே தேவன் செய்ய போறதுக்காய் இவருக்கு எதிரடையாய் எழும்பிக் கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகள் அதமாகி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். தேவ கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க நம்பிக்கையோட இருங்க. இன்னையில இருந்து உங்களுக்கு சோமாயிடுச்சு. சரியா? நீங்களே சொல்லுவீங்க, எங்களுடைய சர்ச்சிங்க ஒண்ணு இருக்கு, நெடும்புரை இருக்கு, அந்த இடத்துல போற வழியில இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கு. ஆமா, பிரைடு விரிச்சம்னு ஒண்ணு அதுக்குள்ள புதுசா கட்டிக்கிறோம். ஆமா, வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வரலாம் 9 மணிக்கு. சுகமாயிட்டு வர போறீங்க. சரியா? வர வராங்க. வெரி குட்.